நேயர்களுக்கு வணக்கம். நேற்றே நம்ம பேசியிருந்தோம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ளாகவே நடைபெற்ற அந்த பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கு. அந்த வழக்கு வந்து தமிழகத்தையே உலுக்கியது. ஏன்னா, சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம். நம்பர் 1 பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்திலேயே பாதுகாப்பு இல்லையா? அப்படிங்கிறதுல மக்கள் எல்லாருமே அச்சத்துக்கு உண்டான ஒரு விஷயம் தான் அது. இந்த வழக்குல குற்றவாளி ஞானசேகரனுக்கு கடுமையான ஆயுள் தண்டனை. கிட்டத்தட்ட 30 வருடம்க்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனை அப்டின்னா, எதுலயுமே வெளில வர முடியாத, நன்னடத்தை காரணமாக கூட 10 வருஷம், 14 வருஷம், 15 வருஷத்துல விடுவிக்கப்படுவாங்க சில குற்றவாளிகள். அ இல்ல தீபாவளி, பொங்கல், கல்யாணம் இல்ல அது மாரி ஏதாவது சம்திங் குடும்ப விழாக்கள் இருக்கும். எதற்குமே வெளியில வர முடியாத அளவுக்கு ஒரு ஆயுள் தண்டனைய விதிச்சு நீதிபதி ராஜலட்சுமி அம்மா வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க பெண்களாலேயே ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதிக்கு போராடி பெறப்பட்ட ஒரு தீர்ப்பா தான் நம்ம பார்க்கிறோம். நான் பார்க்கிறேன். நான் புரிஞ்சு கொண்ட உங்களுடைய கருத்துக்கள நீங்க கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. இதற்கு அன்றைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பமானப்போ, யார் அந்த சார் அப்படின்னு சொன்ன அதிமுகவும், இல்ல நான் அந்த பெண்ணுக்கு சகோதரனா நிக்கிறேன் அப்படின்னு சாட்டையால தன்ன துன்புறுத்திக் கொண்ட அண்ணாமலை அவர்களோ, இல்ல நான் அந்த பெண்ணுக்கு அண்ணனா நிப்பேன். என்னோட சகோதர, சகோதரிகள் அப்படின்னு சொல்லி அ ஆளுநர போய் சந்திச்சு மனு கொடுத்த விஜய் அவர்களோ, யாருமே வந்து இந்த ஒரு வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சு குற்றம் நிரூபிக்கப்பட்டு, ஒருத்தர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டு, கடுமையான தண்டனை வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் பேசாம இருந்த இவங்கெல்லாம், இன்னைக்கு வந்து அதிமுக ஆஸ் யூசுவல் முன்னாடி வச்ச மாரி யார் அந்த சார் அப்படின்னு வச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்களாவது சட்டமன்றத்துக்கு முன்னாடி நின்னு யார் அந்த சார் அப்படின்னு போராட்டம்லாம் பண்ணாங்க. அது ஓகே. இந்த தாவேகா தலைவர் விஜய் அவர்களோ, இல்ல பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களோ என்ன பண்ணாங்க இடைப்பட்ட காலத்துல? அவங்க அரசியல் ஸ்டாண்ட காட்டுறதுக்காக, இவர் வந்து சாட்டையால தன்ன வற்புறுத்திக்கிட்டாரு. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. நமக்கு தெரியாதனால நம்ம அத பேசக்கூடாது. விஜய் அவர்கள் ஆளுநர சந்திப்பதற்காக போய் இந்த ஒரு மனுவ குடுத்துட்டு வந்தாரு. அவ்ளோ அக்கறை இருந்த நீங்க, அந்த பெண்ணுக்கு ஆதரவா யாரும் இல்ல அப்படிங்கும்போது, ஏன் நீங்க வந்து உங்க தாவேக்கா முதல்ல போயிடலாம். தாவேக்கா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ன சொன்னாரு? வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு நாங்க போய் போராடுறோம். சிறுபான்மையினருக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்ப தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லையா? தமிழ்நாட்டு பெண்ணுக்கு ஒரு ஒரு சம்பவம், ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ஆ அந்த வழக்கு வந்து முறையாக விசாரிக்கப்படல. சம்பந்தப்பட்டவங்க வந்து தப்பிச்சு போறாங்க. ஆ சம்பந்தப்பட்ட யார் அந்த சார் அப்படிங்கிற நபர வந்து காப்பாத்துது திமுக அப்படின்னு உங்களுக்கு இப்ப தான் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே தெரியும்ல. அப்ப நீங்க வந்து நேர்மையான ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நேர்மையான ஒரு அண்ணனாக இருந்திருந்தா, என்ன பண்ணியிருக்கணும்? உங்ககிட்ட இல்லாத பணம் இல்ல. ஒரு சிறப்பான வழக்கறிஞர கூப்ட்டு, இந்த இந்த வழக்கு விசாரணையில எனக்கு நம்பிக்கை இல்ல. சிபிஐ விசாரணை வேணும்னு வழக்கு போட்டிருக்கலாமே! மனு போட்டிருக்கலாமே! இல்ல நானே வந்து ஒரு மனுதாரரா என்ன எண்ணிச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வழக்க தொடுத்திருக்கலாமே! என்ன வேணா பண்ணியிருக்கலாமே! அன்னைக்கெல்லாம் பேசாம இருந்துட்டு, மே 28 அன்னைக்கு அவரு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அத பத்தியும் பேசுவோம். இன்னைக்கு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அத பத்தியும் பேச போறோம் இந்த வீடியோல. முதல்ல பாஜக மாநில தலைவர் அவர்களுக்கு வந்து பல கேள்விகள கேட்டிருக்காரு. என்ன அப்டின்னா, ஆ 23ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டு 24ஆம் தேதி ஏன் வெளியில விட்டீங்க? அப்டின்னு ஒண்ணு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்டின்னு சொல்லியிருக்காரு. ஆதாரத்தோட நீங்க நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணியிருக்கலாமே! அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஆ வட்டச் செயலாளரான சண்முகம், கோட்டூர் சண்முகத்துக்கிட்ட சுப்பிரமணியம் அவர்கள் பேசவே மாட்டாரு. ஆனா அன்னைக்கு வந்து அத்தன ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அந்த பகுதி அமைச்சரா இருக்காரு அவரு. ஓகேவா? அந்த பகுதி அமைச்சரா இருக்கும்போது, சுப்பிரமணியம் அவர்களோட நெருங்கிய பக்கத்துல நிக்கிற மாரி பல ஃபோட்டோக்கள இந்த குற்றவாளி ஞானசேகரன் எடுத்திருக்காரு. அது எல்லாமே அந்த நேரத்துல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆச்சு, பேசுபொருளாச்சு. பொள்ளாச்சி வழக்குல எப்படி அதிமுக வேலுமணி, தங்கமணி, எடப்பாடி அவர்களோட ரொம்ப குளோஸா அந்த நபர்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்களோ, அதே போல இதுல சுப்பிரமணியம் அவர்கள் அந்த கோட்டூர்புரம் பகுதியில இந்த நபர் இருக்காரு, இந்த குற்றவாளி இருக்காரு. அவரோட நெருங்கி ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு. ஓகேவா? இந்த ஞானசேகரன் திமுக நிர்வாகி ஞானசேகரன்னு பாஜகவும் சொல்லுது, திமுகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்காங்க? அந்த ஞானசேகரன் இவர் இல்ல. கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய திமுக நிர்வாகி ஞானசேகரன் வேறன்னு சொல்லி அவரோட ஐடி கார்டையே வந்து திமுக போஸ்ட் பண்ணிட்டாங்க. இதற்கு பிறகும் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம் இருக்கு. அந்த ஞானசேகரன் அந்த சுப்பிரமணியம் அவர்களோ, இல்ல அந்த வட்டச் செயலாளர் கோட்டூர் சண்முகம் அவர்களோ,
ஞா இந்த ஞானசேகரன்ட்டயா ஃபோன் பண்ணி பேசுனாங்க இந்த 24ஆம் தேதி? கிடையாதே. அவங்க 2 பேரும் ஒரே திமுக கட்சியில இருக்காங்க. அவர் ஒரு வட்டச் செயலாளர்னா, இவர் ஒரு அமைச்சர். சுகாதாரத்துறை அமைச்சர். அதுவும் அந்த பகுதியிலே பிறந்து வளர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அப்படிங்கும்போது, அந்த பொறுப்பு அமைச்சர் அப்படிங்கும்போது, அவர்கிட்ட இவர் பேசல. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இருக்குல்ல. இதையெல்லாமா ஒரு காரணமா வச்சு சந்தேகத்த கிளப்புவீங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. சரி அப்படியே உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், இத நீங்க நீதிமன்றத்த நாடி இருக்கலாமே. அந்த பொண்ணு வந்து என் தங்கச்சி. பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணா இருந்தாலும் என் தங்கச்சி. அந்த தமிழ்நாட்டுல ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் என் தங்கச்சி. அந்த பெண்ணுக்காக நான் நிப்பேன் நின்றுக்கலாமே. பாக்குற மக்கள ஏன் முட்டாளாக்குறீங்க அப்படிங்கிற கோவம் இருக்குல்ல. அந்த கோவத்துல தான் எனக்கு வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப கொளறுது. ஆ ஏன் முட்டாளாக்கணும்? உங்களுக்கு உண்மையான அந்த பொண்ணு மேல அக்கறை, பாசம் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது, இவ்ளோ சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ட போய் அணுகியிருக்கலாமே. ஏன் அப்பயெல்லாம் அணுகல நீங்க? வழக்க முடிச்சு தீர்ப்பு உங்களுக்கு அரசியல் பண்ணணும். அரசியல் பண்றதுக்கு ஒரு ஒரு பேசுறதுக்கு ஒரு விஷயம் வேணும். அதனால நீங்க வந்து வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வழங்கி, குற்றவாளியும் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம், நீங்க வந்து இந்த மாரி சம்மந்தமே இல்லாத விஷயங்கள எல்லாம் கேள்விகளா வைக்கிறீங்களே. என் கேள்வி நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே. உங்கள யாரு விட சொன்னா? நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போயிருக்கலாமே. பெண்களாகிய எங்களுக்கு அதானே வேணும். யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தானே எங்களோட கோரிக்கை. தூக்கு தண்டனை கூட போடுங்க. யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு கேட்கிறீங்க. அப்படி ஒரு சார் இருந்தா பிடிச்சிட்டு வந்து தூக்கு தண்டனை கூட போடுங்க. யாரு வேண்டான்னா? ஏன் விட்டுட்டு தீர்ப்பு வழங்குன பிறகு ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க அரசியல் பண்றதுக்காக பெண்கள வச்சு விளையாடுறீங்களா? அந்த ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்கள் கிட்ட இருக்கு. பல கேள்விகள ஃபோன் போச்சு, வந்துச்சு. எதுக்கு 23ஆம் தேதி விசாரிச்சுட்டு திரும்ப விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குற்றவாளி அப்படி கூப்பிடுறாங்க, விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ண அழைச்சு விசாரிக்கிறாங்க. பெண் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில மீண்டும் போய் அந்த நபர வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க. சும்மா ஒருத்தர அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு படத்துல எல்லாம் காட்டுற மாரி கும்முவாங்கல்ல, அது மாரி கும்மிற முடியுமா? ஐபிஎஸ் ஆபிசர் தானே, முன்னாள் ஐபிஎஸ் ஆபிசர் தானே, அவருக்கு தெரியாதா நடைமுறை என்ன அப்படிங்கிறது? இதெல்லாம் இருக்கு. இப்படி கேள்விகள கேட்டிருக்காரு. வெளியில போய் அவர் வந்து ஆதாரத்தை எல்லாம் அழிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. தமிழக காவல்துறை வந்து அவ்ளோ மோசமான காவல்துறை, அவ்ளோ வந்து ஒரு ஒரு எந்த அறிவுமே இல்லாத, திறமையற்ற காவல்துறைன்னு பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. இத பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அ அ ஞானசேகரனுடைய லேப்டாப், மொபைல் எல்லாத்தையுமே கைப்பற்றிட்டாங்க. அப்படியே ஒரு வேள அவரு டெலீட் பண்ணியிருந்தா கூட அத கண்டுபிடிக்க முடியாதா? அந்த இந்த சம்பவம் இந்த மோசமான ஒரு சம்பவம் நடந்த நேரத்துல அந்த மொபைல்ல வந்து அவர் வந்து ஒரு சார்ன்னு சொல்லி பேசினாருன்னு அந்த பெண் வந்து எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த சார் யாரு? அந்த ஃபோன் வந்து அந்த நேரத்துல யாரோட பேசினாரு அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் நெட்வொர்க்கோட உதவியோட. அப்போ வந்து அந்த ஃபோனே ஃப்ளைட் மோட்ல இருந்திருக்கு. அந்த பொண்ண சும்மா மிரட்டுவதற்காக இந்த மாரி நடிச்சிருக்காரு அவருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அத நீதிமன்றத்துல ஆதாரங்களோட டிஜிட்டல் ஆதாரங்களோட சப்மிட் பண்ணியிருக்காங்க. நீதிபதி அத வந்து உண்மையா, பொய்யா, பொய் சொல்றாங்களா, உண்மையான்னு ஆராயாமலயா தீர்ப்பு குடுப்பாங்க? குடுத்துருக்காங்க. இது ஒரு விஷயம். இது எல்லாம் கேள்விகளா அண்ணாமலை அவர்கள் அடுக்கியிருக்காரு. நான் ஒண்ணே ஒண்ணு தான் கேட்கிறேன். சாட்டையால அடிச்சுக்கிட்டீங்களா அவங்க எங்க சகோதரின்னு சொல்லி, ஏன் நீங்க கோர்ட்டுக்கு போகல? ஏன் இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போகல? உங்க சகோதரிக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்டின்னா நீங்க ஏன் போகல? ஆ? அப்ப அந்த பெண் மட்டும் தான் உங்க சகோதரியா? பொள்ளாச்சி பாலியல் வழக்குல பாதிக்கப்பட்டாங்களே, அவங்களும் உங்க சகோதரி கிடையாதா? அவங்கலாம் என்ன பக்கத்து ஸ்டேட் சகோதரிகளா? அப்படியே ஒரு வேள பக்கத்து ஸ்டேட்ல பாதிக்கப்பட்டா கூட, அவங்கலாம் உங்க சகோதரி கிடையாதா? மல்யுத்த வீரர்கள், வீராங்கனைகள் ரோட்ல இறங்கி போராடுனாங்களே, அவங்கலாம் உங்க சகோதரி, சகோதரர்கள் கிடையாதா? அப்ப இந்தியாவுலருந்து பிரிச்சு பார்க்குறீங்க நீங்க தான் தமிழ்நாட்ட. திமுக, அதிமுக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தனி தமிழ்நாடு கேட்கறாங்க, திமுக கேட்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனைய அப்பப்போ உண்டு பண்றீங்களே, அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்ட தனியா பிரிச்சு பார்க்குறீங்களா இந்தியாலருந்து? இந்தியால தமிழ்நாட தாண்டி மத்த மாநிலத்துல நடந்தா நீங்க கண்டுக்க மாட்டீங்களா? இது ஒண்ணு இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வருவோம். என்ன அப்டின்னா, தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஒரு பெண்ணுக்காக நீங்க குரல் குடுக்குறீங்க அப்டின்னா, மனசார உண்மையா குரல் குடுங்க. உண்மையா நின்னுங்க. உங்ககிட்ட இல்லாத காசா, பணமா, அ அ அந்த அத என்ன சொல்லுவோம்? பதவி, அதிகாரம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. உங்களால என்ன வேணா பண்ண முடியும். அப்படி ஒரு வேளை யாராவது ஒரு சார் இருந்திருந்தா, கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி குடுத்திருந்தா, நாங்கலாம் எவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்போம். ஒரு பெண்ணா தான் நான் இந்த வீடியோவ பேசுறேன். அத வுட்டுட்டு, தீர்ப்பெல்லாம் குடுத்து முடிச்ச பிறகு, வந்து யார் அந்த சார், யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு இருந்தா, இது என்ன அர்த்தம்? தாவேக்காவுக்கு வருவோம். மே 28ஆம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்ம வந்து அவர் ட்விட்டர்ல அரசியல் பண்றாங்க, ட்விட்டர்ல அரசியல் பண்றாரு விஜய்ன்னு பேசுவோம். நானும் பேசியிருக்கேன். ஆனா இப்ப ட்விட்டர்ல கூட அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு விஜய். அது ஏன்னு தான் தெரியல. 28ஆம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலியல் வன்கொடுமை அந்த தீர்ப்பு தொடர்பா. என்ன அப்டின்னா, நீதிபதி அவர்கள் ஞானசேகரன் குற்றவாளின்னு அறிவிச்சது தொடர்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்ப்போமே, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அந்த 9 பேர் தண்டிக்கப்பட்ட அந்த நேரத்திலயும் ஒரு ட்வீட் போட்டாரு. காலம் கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். சிறப்பு நீதிமன்றங்கள அமைச்சு, விரைவா வந்து பெண்கள் தொடர்பான வழக்குகள விசாரிக்கணும். அப்டின்லாம் வந்து கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தாரு. ஓகே. அதுல வந்து பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு.
அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்குலயும் சம்பந்தப்பட்ட நபர்கள வந்து காப்பாத்திருச்சு அதிமுக ஆட்சி. சிபிஐ விசாரணைக்கு அவங்க வந்து அனுமதிக்கல. ரொம்ப போராட்டம் பண்ணி தான் சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. மூத்த தலைவர் இல்ல அதுலருந்து இந்த நாகராஜன், கிருஷ்ணகுமார் அவங்கலாம் அதிமுக சம்மந்தப்பட்டவர்கள் அவங்களெல்லாம் வந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இடத்துல கூட ஏன் சம்மந்தப்பட்டவங்கள்ல ஒரு சிலர் தப்பி இருக்கிறதாக விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தைய கூட வைக்கப்படுகிறதுன்னு கூட சொல்லுங்களேன். நான் சொல்றேன்னு கூட சொல்ல வேணாம். ஒரு வார்த்தைய கூட விஜய் அவர்கள் சொல்லல. இந்த ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நிர்வாக திறனற்ற தமிழக அரசு ஓட காவல்துறை முதலமைச்சர் கீழ தான் இருக்கு. நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் அப்படிங்கிறத இது எடுத்து காட்டுது. இந்த ஆட்சிய வீட்டுக்கு அனுப்பிட்டு எங்கள உட்கார வைக்கணும், உட்கார வைக்கணும்னு ஒவ்வொரு ட்வீட்டர்லயும், ஒவ்வொரு அறிக்கையிலயும் போடுறீங்களே. அதாவது திமுக அனுதாபின்னு முதலமைச்சர் அவர்களே சொல்லிட்டாரு. அது எந்த கட்சியா இருக்குன்னு போட்டும் திரும்ப திரும்ப சொல்றேன் நானு. திமுக அனுதாபின்னு சொல்லி அந்த அனுதாபிய காப்பாத்த முயற்சிக்கவே இல்லையே. அந்த அனுதாபிக்கு உச்சபட்ச தண்டனையில திமுக வந்து வாங்கி குடுத்திருக்கிறது. இப்போ திமுகவே வாங்கி குடுக்கல. நீங்க சொல்றது மாரி திமுகவ நம்பாம, மாநில காவல்துறைய நம்பாம நீதிமன்றமே முன்னால இருந்து இந்த வழக்க நடத்தி இருக்கிறதாகவே சொல்லலாமே. அப்படி இருந்தா கூட திமுக தரப்புல இருந்து சாட்சியங்கள் அளிப்பதுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் ஈடுபட்டிருக்கலாமே. ஒரு விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? சும்மா போற போக்குல குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்க முடியுமா? திமுக பண்ணக்கூடிய பல விஷயங்கள் பேசலாம். பேசிக்கொண்டே இருக்கலாம். இங்க என்னென்ன பிரச்சனை சொன்னாலும் கள்ளச்சாராயம் ஆகட்டும், இல்ல வேங்கை வயல் இன்னும் வந்து ஏன் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படல? இல்ல சம்பந்தப்பட்ட நபர்களே அங்க தண்ணி குடிச்சவங்களே ஏன் குற்றவாளின்னு சொல்றீங்கன்னு பல்வேறு கேள்விகள் இருக்கு. குடுத்த வாக்குறுதிகள்ல பலவற்றை ஏன் இன்னும் நிறைவேற்றல? மாதந்தோறும் மின் கட்டணம் ஏன் இன்னும் கொண்டு வரல? பல கேள்விகள் இருக்கு. இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த விஷயத்துல ஏன் திரும்ப 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 பொய் குற்றச்சாட்டுகள முன்வைக்கணும்? விஜய் அவர்கள் வந்து என் சகோதரி அப்படின்னு சொன்னா, ஆளுநர போய் சந்திக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறீங்களே! ஏன் நீதிமன்றத்த நாடி இருக்கலாமே! உங்க பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா எவ்வளோ கொந்தளிச்சு வக்பு திருத்தச் சட்ட மசோதா பேசியிருந்தாரு. நியாயமான விஷயம் தான். ஆனா அதுலயும் ஒரு பொய் சொல்லியிருந்தாரு. அது இருக்கட்டும். அது அப்புறமா பேசுவோம் இன்னொரு கண்டென்ட்ல. இதுலயும் வந்து பொய்ய சொன்னா எப்படி? நீதிமன்றம் தாமாக வந்து இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துக்கிச்சாம். யாராவது இத நம்புவாங்களா? முதல்ல அதிமுக இத ஒத்துக்குமா? ஆ? உங்களுக்கு அந்த அவங்களோட அந்த இந்த கிரெடிட்ட அதிமுக கூட குடுக்க மாட்டேங்கிறீங்களே! அதிமுக தரப்புல இருந்து வரலட்சுமி என்ற ஒரு அம்மா போட்ட வழக்கின் அடிப்படையில தான் நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிச்சது. நீதிமன்றம் எப்படி தாமாக முன்வந்து விசாரிச்சது, வழக்க எடுத்துக்கிட்டு விசாரிச்சதுன்னு எப்படி ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்லலாம்? ஆ? எத்தன பொய்? அதாவது நடக்கிறது தெரியாம விஜய் அவர்கள் அறிக்கை குடுக்குறாரா? இல்ல வந்து பொய்யான அறிக்கை குடுக்குறாரா? அப்படிங்கிறது இருக்குல்ல. ம். ஏன் இப்படி பொய்யா குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. திரும்பவும் இவரும் வந்து யார் அந்த சார்ன்னு கேட்டிருக்காரு. நீங்க உண்மையான சகோதரனா இருந்தா, நீங்க அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே அந்த பெண்ணுக்கு தமிழ்நாட்டுல எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும், இந்தியாவுல எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும், உண்மையான சகோதரர்களா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? போய் இப்ப நம்ம படத்துல எல்லாம் காட்டுற மாரி அண்ணன்னு சொல்லிட்டு அடிச்சு கொன்ற முடியுமா? முடியாதுல்ல. சட்டம், காவல்துறை எல்லாமே இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணணும்? லீகல் ஃபைட் பண்ணணும். லீகல் ஃபைட் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? மனு போட்டிருக்கணும், வழக்கு தொடுத்திருக்கணும். எதுவுமே பண்ணலையே. சும்மா அறிக்கை விட்டுட்டு இருந்தா, நீங்க அரசியல் பண்றதுக்கு பெண்களோட விஷயத்த எடுத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ம். ஏன் இப்படி பொய்யா சொல்றீங்க? நீதிமன்றம் தாமாக முன் வந்து எடுத்து விசாரிச்சது. ஏன் இப்படி எல்லாம் பொய் சொல்லணும்? தாவேகா தலைவர் ஒரு பொய் சொல்றாரு, அண்ணாமலை அவர்கள் ஒரு பொய் சொல்றாரு. சம்பந்தமே இல்லாம எல்லாரையும் இணைக்கிறாங்க. ம். தமிழக காவல்துறைய எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறீங்க? ஆ? பல நேரங்கள்ல திமுகவே வந்து சிபிஐ விசாரணைக்கு வேணும், சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் மாநில காவல்துறை சிறப்பா செயல்படாதா அப்படின்ற கேள்வி வரும். ஆனா வந்து ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டுல செயல்படாது. இல்ல வந்து அவங்களுக்கு தகுந்த மாரி தீர்ப்பு இந்த வழக்க மாத்திருவாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் வரும். ஆனா இந்த வழக்குல முழுக்க முழுக்க ஒரு பெண் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த வழக்க விசாரிச்சதுல இருந்து, சிறப்பு புலனாய்வு குழுவுல இருந்து, அரசு தரப்பு வழக்கறிஞர்ல இருந்து, நீதிபதியில இருந்து எல்லாருமே ஒரு பெண். பெண்கள் தான் முழுக்க முழுக்க இந்த வழக்குல வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போ ஒரு பெண் பாதிக்கப்படுறதுக்கு, ஒரு பெண் இத்தன பெண்களும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணுவாங்களா? ஆ? இந்த தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுமே வந்து இந்த மாரி எந்த விஷயமும் நடக்கக்கூடாதுன்னு நெனைக்கும்போது, அப்ப இந்த மாரியான குற்றவாளிகள தப்பிக்க விடுவாங்களா? யார் காதுல பூ சுத்துறீங்க? யார ஏமாத்துறீங்க? மக்கள இப்படி மீண்டும், மீண்டும், மீண்டும் ஏமாற்றாதீங்க. அது திமுகவா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும் சரி. மீண்டும், மீண்டும் மக்கள் காதுல பூ சுத்தாதீங்க. கோவம் அந்த அளவுக்கு வந்து பொறுமையாவே இந்த வீடியோ நான் பேசியிருக்க மாட்டேன். மைக்கு கூட போடாம பேசிட்டேன். அந்த அளவுக்கு கோவம் வருது. இன்னைக்கு ஒரு வீடியோவோட பார்த்தேன் நானு. விஜய் அவர்கள் வந்து Twitterல கூட அரசியல் பண்ணல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, மே 28ஆம் தேதி அவர் குற்றவாளி அப்படின்னு நீதிபதி அம்மா ராஜலட்சுமி அம்மா வந்து அறிவிச்ச அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க. அதுல 2 பொய்ய சேர்த்து போட்டிருக்கீங்க. அது என்ன பொய்ன்னு நான் முன்னாடி சொல்லிட்டேன். நேற்று தண்டனை வழங்கப்பட்டது.
உச்சபட்ச கொடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அவருக்கு கண்டிப்பா ஒரு 35, 40 வயசுக்குள்ள இருக்கலாம்னு வைங்களேன். இன்னும் 30 ஆண்டு காலம்னா, ஒரு மனுஷன் இப்ப சராசரியா எத்தன வயசு வரைக்கும் வாழ்றான்? நீங்களே சொல்லுங்க. அப்ப ஆயுள் தண்டனைனா, அது அவர் சாகும் வரைக்கும் ஆயுள் தண்டனைக்கு சமமான ஒரு ஆயுள் தண்டனை. அதுவும் எந்த விடுப்புகள்லயும் வெளியில வர முடியாது. பிளஸ் வந்து அ நன்னடத்தை காரணமாக விடுப்பு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இந்த தீர்மானம் கூட இப்ப சமீபத்துல திமுக சட்டமன்றத்துல தமிழக அரசு சட்டமன்றத்துல கொண்டு வந்த அந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக அந்த அடிப்படையில, அந்த சட்டத்தின் படி அடிப்படையில இந்த தீர்ப்ப குடுத்திருக்காங்க. பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னா சும்மா இருக்கலாம். இப்படி பொய் குற்றச்சாட்டுகள வைக்கலாமா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த ஞானசேகரன் 30 வருஷம் வந்து ஆயுள் தண்டனை அப்படின்னு சொன்னா, நன்னடத்தை காரணமா 10, 15 வருஷத்துலயே வெளியில வந்திருக்கலாம். அதற்கும் திமுக மாநில அரசு, ஆளும் அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்திருத்தின் வாயிலாக தான் இப்ப 30 வருஷம் சாகுற வரைக்கும் ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தண்டனை வந்து கிடைச்சிருக்கு. பாராட்ட வழி இல்லனாலும் பரவால்ல. ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பெண்களாலேயே வந்து தண்டனை குடுக்கப்பட்டிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம்? இது அதிமுக பண்ணியிருந்தாலும் நம்ம இந்த நேரத்துல இப்படிதான் பேசியிருப்போம். பாஜக பண்ணியிருந்தாலும் பேசியிருப்போம். ஆனா பாஜக மாரி நம்ம வந்து மல்யுத்த வீராங்கனைகள் வந்து ரோட்ல உட்கார்ந்து போராடுனாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட எம்பிய சைலன்ட்டா அப்படியே வந்து வழக்குல இருந்து விடுவிச்சாங்கல்ல. இந்த மாதிரி எல்லாம் திமுக பண்ணலல்ல. ஒருவேளை பண்ணியிருந்தா அத வந்து பாவம் அந்த மல்யுத்த வீரர்கள், வீராங்கனைகள் நாட்டுக்காக தன் உடல் உழைப்ப வாழ்க்கையே போட்டு வாழ்க்கை முழுக்க அதுல போட்டு அந்த மெடலுக்காக உட்கார்ந்து அர்ப்பணிப்பு குடுத்தாங்க. அவங்கலாம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கோ, இல்ல விஜய் அவர்களுக்கோ சகோதரிகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டு பெண்கள் ஏமாற மாட்டாங்க. ஏமாறாதீங்க. அரசியல் பண்றாங்க இதுல. இப்பயும் சொல்றோம். உண்மையான குற்றவாளிகள் இருந்தா, தயவு செஞ்சு நீதிமன்றத்த போய் லீகலா ஆக்ஷன் எடுத்து, லீகலா என்ன பண்ணணுமோ, மனு போடணுமா, வழக்கு தொடங்கணுமா, அத பண்ணி, தயவு செஞ்சு தண்டனை வாங்கி குடுங்க. பாராட்டுறோம். இந்த மாரி சும்மா அரசியல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சரி இதே விஜய் அவர்கள் பொள்ளாச்சி வழக்குல நான் முன்னாடியே கேட்ட மாரி, ஏன் அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் வந்து இவங்க பேரெல்லாம் அடிபடுதே, இவங்கலாம் எங்க போனாங்கன்னு ஏன் கேட்கல? இதே அண்ணாமலை அவர்கள் ஏன் கேட்கல? நீ இந்த நாகராஜன், கிருஷ்ணகுமார் இவங்கலாம் அதிமுக சம்பந்தப்பட்டவங்க. முன்னாடி அவங்க பேர்லாம் இருந்துச்சே. இப்ப வழக்கு 9 பேருக்கு தானே தண்டனை குடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மூத்த தலைவருடைய மகன் பேர் பேசப்பட்டதே. ஏன் வந்து தண்டனை குடுக்கப்படல? அதே மூத்த தலைவருடைய மகன் பேரு 6 வருஷமா ஊடகங்கள் பேசிட்டு இருக்காங்க. போட்டோவ கூட தலைப்புச் செய்தியா போட்டாங்க. ஆனா 6 வருஷமா சும்மா இருந்துட்டு, இப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான், இனி என் பெயரை பயன்படுத்தக் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அச்சத்தோட தானே இருந்திருக்காங்க 6 வருஷமா. பிராக்டிகலா யோசிக்கணும். மனுஷனா யோசிக்கணும். தயவு செஞ்சு மனிதத்தோட நடந்துக்கோங்க. பெண்கள மீண்டும் மீண்டும் ஏமாற்றாதீங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. நம்ம வந்து இன்னைக்கு மல்யுத்த வீரர்கள், வீராங்கனைகள் அவங்க தொடர்பான அந்த வழக்கு தொடர்பா வீடியோ போடலான்னு தான் இருந்தோம். இது வந்து ஆதங்கம் தாங்க முடியாம நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன். தயவு செஞ்சு மன்னிச்சு, நான் அந்த வீடியோ ஏன் பேசுறேன் அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறத ஆ நான் நம்புறேன். ஏமாறாதீங்க. நம்மலாம் ஏமாறவே கூடாது. நம்மள ஏமாத்தி ஏமாத்தி அரசியல் பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருமே வந்து நீதிய நியாயத்தையோ தேடி பிடிப்பதற்கு என்ன வழி இருக்கோ அத பார்க்கறது இல்ல. வேஸ்டான அரசியல் தான் பேசிட்டு இருக்காங்க. ஏமாறாதீங்க பெண்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய பதிவு. நன்றி.